ஃபோனில் பார்த்தா என்னன்னாக்கா ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுது. அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கப்போ அந்த சமயத்தில் அதுக்கு வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அதனால அது கதவு திறக்கலான்னு அது போகுது. அதில் ஒரு பயத்தோடு தான் ஒரு பேய் சுச்சுவேஷனை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணாக்க ஒரு டெலிவரி பாய் வந்து நிற்கிறான். அந்த டெலிவரி பாய்கிட்ட இருந்து அந்த பொண்ணு பார்சல் வாங்குது. அந்த பார்சல் வாங்கிட்டு அந்த பொண்ணு வந்து சுட்டா எடுக்கிறதுக்காக போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த டெலிவரி பாயை காணும். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்சலை உள்ளே எடுத்துகிட்டு வந்துச்சு. உள்ளே எடுத்துகிட்டு வந்தோடனே பார்சல் அப்படியே முன்னாடியே வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்துச்சு. சரி இந்த பார்சலை நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. அந்த பொண்ணு பார்சலை ஓப்பன் பண்ண போகுது. ஓப்பன் பண்ண போனப்போ தான் தெரியுது விரலுங்கள்லாம் துண்டு துண்டாக, கையெல்லாம் துண்டு துண்டாக போட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. அந்த வீடியோ காட்ட முடியாதுன்னு தான் நான் வேறு இமேஜ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதோ கிச்சனில் சத்தம் வர மாதிரி கேட்டுச்சு. அது அந்த கிச்சனை நோக்கி போனதுக்கப்புறம் பார்த்தாக்க அந்த கிச்சனே நாரி போய் கிடக்குது. யார் அந்த கிச்சனை நார் அடித்தானே தெரியல, அந்த அலகோலத்தில் கிடக்குது. அதுக்கப்புறம் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு போய் அந்த கதவை திறக்க போகுது. அந்த கதவு திறக்க போகுது. அதுக்கப்புறம் அது கூட இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தன் அன்டைமில் வந்து மட்டன் வாங்கிட்டு போகிறான். அந்த ரத்த வாசனைக்கு போய் அவங்க கூடயே போய் அவங்க குடும்பத்தை எப்படியெல்லாம் சத்தாக்கிது, என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுது, எப்படி அதில் வந்து தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு அன்டைமில் வீட்டுக்கு வந்தோடனே பின்னாடிக்கு நம்ம கறி வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ தானே பச்சை உடம்பு கறி, நம்ம கறி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் பால் சுரக்கும்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு போகிறான். அவனுக்கு தெரியல அதுக்கு பின்னாடி என்ன விபரீதம் வரும்னு தெரியாத அந்த கறியை வாங்கிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி வந்து பிடிச்சி திட்டுது. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஃபஸ்ட்டு குழந்தை பச்சை குழந்தை பிறந்திருக்குது, இப்போ தான் வீட்டில் இருக்கிறோம், நீ அது கறி வாங்கிட்டு வந்திருக்கிறிய, கூட ஏதாவது வந்திருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த கறியை சமைக்கிறா. பின்னாடி பேய் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்தாச்சு, சமைச்சாச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த டேப்பில் அந்த தண்ணி ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் ஒரே கன்ஃபியூஷனோட போகிறோம். நம்ம எல்லா டேப்பையும் மூடி தானே வச்சுருந்தோம், என்ன தண்ணி சத்தம் கேட்குதுன்னு பயத்தோட போகிற ஒரு யோசிச்சுக்கிட்டே போகிறா. போய்கிட்டே மூடிக்கிட்டே யோசிக்கிறேன், இந்த தண்ணி யார் திறந்து விட்ருப்பா, எப்படி தண்ணி ஓப்பன் ஆகிருக்கும் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிட 2 பேருமே ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சோன்னே திருப்பி பார்த்தா குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டோடனே அவளும் ஓடுறா. அவங்க அம்மாக்காரி வந்து அந்த குழந்தைய போய் தூக்கிறதுக்காக போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைய பார்த்து தடவி என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த குழந்தை நிப்பாட்டவே மாட்டுது. கதறி அழுதுகிட்ருக்க. பின்னாடி பேய் இருந்துக்கிட்டு சேட்டெல்லாம் பண்ணுது. என்னென்ன சேட்டை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுது. அது தெரியல. அவங்க அம்மா அப்பாவுக்கு நிப்பாட்ட பார்க்குறாங்க, நிப்பாட்டவே முடியல. 2 பேருமே சேர்ந்து என்னென்னமோ பண்ணி அந்த குழந்தையோட கடைசியில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி தூங்க வச்சாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறமாவது நம்ம போய் சாப்பிட்லாமேன்னு போய் பார்த்தாக்க பிளேட் எல்லாம் காலி. ஒரு ஷாக். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த புருஷன்காரன் வந்தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தாக்கா பிளேட்டு காலியாக கிடக்குது. 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் அப்பயே சொன்னேன் அன்டைமில் கறி வாங்கிட்டு வராத, எதுக்கு வாங்கிட்டு வந்தேன், இப்போ விவரம் எல்லாம் வந்துருச்சா, கூட என்னமோ வந்துருச்சு போல இருக்குது, அதுதான் நம்மளை பிடிச்சி சத்தாக்கிதுன்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. குழந்தைய எழுச்சி கூடு. அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேருமே தூங்கிட்டாங்க. இந்த குழந்தை பக்கத்துலேயே தூங்கினதுக்கப்புறம் பார்த்தா கிட்ட கிணவு வருது. ஒரு பேய் வாயை பிறந்துக்கிட்டு ரத்தம்லாம் ஊற்றுற மாரி வித்தியாசமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேய் ரத்தத்தில் உட்காந்துருக்கிற மாரி வித்தியாசமாக கனவு வருது. பயங்கரமான கனவு வருது. ஒரு குழந்தை ஒரு சாக்கடை பையுக்குள்ளே சாக்கு பையுக்குள்ளே இருக்கிற மாரி அந்த குழந்தைய பார்த்தாலே பயமாக இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஏஞ்சிக்கிச்சு, கத்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த குழந்தைய வச்சு அந்த வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. பூஜை